நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதி நிமித்தம் தீமையை நன்மையினாலே நாங்கள் வெல்லத்தக்க ஒரு இருதயமும் ஒரு மனப்பான்மை எங்களுக்கு கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையின்படி நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்தீங்க. ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கத்தக்க கிருபையை பலத்தையே எங்களுக்கு தாங்க. யோசேப்புக்கு பொறுமையோடு இருந்து உங்களுடைய திட்டம் நிறைவேறும்படி ஆண்டவரை நீர் கொடுத்த அந்த சொப்பனங்கள் நிறைவேறும் வரைக்கும் அவரை நீங்கள் புடமிட்டு கொண்டு வந்தீர். ஒரு நாள் அந்த சொப்பனம் நிறைவேறியது. அந்த தேசத்தில் ஆண்டவரே அவரை நீர் உயர்த்தி வைத்து சகல ஜனங்களையும் போஷிக்கத்தக்கதாக நீர் அவரை ஆசீர்வதித்தீர், அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தீர். அதே போல தாவீதை நீங்க உயர்த்தி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எதிராக எழும்பின அந்த சத்துருக்களை கூட ஆண்டவரே நீரே நடு நின்று நியாயம் தீர்த்து அவர்களை திரும்ப தாவீதை பின்தொடராதபடி நீர் யுத்தம் செய்து தாவீதுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து நீர் அவரை ராஜாவாக மாற்றினீர். அதே போல இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உங்களோட சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதர்களை நீங்கள் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் ஜெபிக்கணும், உம்மை போல நாங்கள் வாழணும், உம்மை போல ஆண்டவரே இந்த பூமியில் எப்படி பரிசுத்தவர்களாக உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார்களோ பொறுமையோடு நாங்களும் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நீர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் உங்களுடைய பலத்த கருத்துக்களை நாங்கள் அடங்கி இருந்து அதை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு உங்களுடைய பலத்தை தாங்க, சத்துவத்தை தாங்க, ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.